அவ்வளவுதாங்க, அருமையான ப்ரோக்கலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த வீடியோவில் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது, முறையாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் இந்த சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நம்மளுக்கு அதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இந்த ப்ரோக்கலி எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க. இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு அன்பு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ்ஷு செய்ய போறோம்? ப்ரோக்கலி. இந்த ப்ரோக்கலியை வச்சு ப்ரோக்கலி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வாங்க. ப்ரோக்கலி கிரேவி செய்யறதுக்கு நம்ம பெரிய சைஸ்ல ஒரு ப்ரோக்கலி எடுத்து வச்சிருக்கோம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி 4 தக்காளி, பட்டை, இலை, கிராம்பு, கருவேப்பிலை, சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா. ப்ரோக்கலியை இந்த மாதிரி இதெல்லாம் நீட்டு வாட்டத்தில் கட் பண்ணி எடுத்துங்க. ஆனியன், தக்காளி, நம்ம தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்கலியை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. சால்ட்டு 2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணில் போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க. வேணுமா? சுடுதுங்க. ஏன்? இந்த ஆயில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஆயில் நம்மளுக்கு சூடு ஏறினதும் நம்ம பாயில் பண்ண ப்ரோக்கலி அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. இந்த ப்ரோக்கலியில நம்ம லைட்டா சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து ஆயிலில் கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துங்க. நம்மளுக்கு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பதத்தில் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா வதங்கி வந்துச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே வானலை நம்ம திரும்ப அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை 1, கிராம்பு, இலை, பட்டை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், பாதி ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து கட் பண்ணி வச்ச ஆனியன்ல பாதி ஆனியன் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம்.
நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதில் முந்திரி பயிர் ஒரு 6 பயிர் முந்திரி பயிர் சேர்த்துங்க. முந்திரி பயிர் சேர்த்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற ஆனியன் ஆற விட்டதும் நம்ம இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த பதத்தில் ஒரு மிக்சி சாரில் போட்டோம். எனக்கு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை பச்சையாவே சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். மூடிக்கலாம். இந்த பழம் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க. கொஞ்சம் நொரனே இருக்கட்டும். அப்பதான் நம்மளுக்கு கிரேவி சாப்பிட்றது நல்லா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அதே வானில் திரும்ப அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. ஆயில் சூடு ஏறினதும் ஜீரகம் 1 ஸ்பூன், நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, இலை, கிராம்பு, இந்த கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிங்க. ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் தக்காளி கட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தேவையான அளவு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துங்க. மல்லித்தூள், சில்லி பவுடர் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு மல்லித்தூள் கூட சேர்த்துங்க. ரெண்டையும் ஒன்றா எடுத்து வச்சுருப்போம். அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. லைட்டாக வதக்கிட்டு நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. நம்ம இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இது நல்லா நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு நல்லா மசாலா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற ப்ரோக்கலி இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரோக்கலி நல்லா ஆட் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி நல்லா கொதிக்க வேண்டாம். கொதிக்க வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்ச நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த மாதிரி பேஸ்ட்டு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஏதாவது தோசை, இட்லி அந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம். இந்த பதம் எடுங்க. வேற சப்பாத்தி அந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு கூட எடுத்துக்கலாம். இது அருமையாக இருக்கும். இதே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இந்த பதத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மசாலாவாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அருமையான ப்ரோக்கலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கு அருமையாக இருக்குங்க இந்த ப்ரோக்கலி கிரேவி.